மருத்துவ கலந்தாய்வை ஜூலை 17ஆம் தேதி நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் டார்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் டார்வின், இந்த உத்தரவை குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் மருத்துவ படிப்பில் 85% இடங்களை மாநில பாடத்திட்டத்தின் படித்தவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தில் படிப்பவர்களுக்கு 85% ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையை சேர்ந்த, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த சிபிஎஸ்இ வழியில் படித்த மாணவர் தார்னிஷ்குமார் மற்றும் சென்னையை சேர்ந்த சாய் சச்சின் உள்ளிட்ட மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். அதில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 15% ஒதுக்கீடு என்பதன் மூலம் மொத்தம் உள்ள 2500 இடங்களில் தங்களுக்கு 319 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும், ஒரே தேர்வு என்ற முறை வந்த பிறகு மாநில வழி கல்வி, மத்திய வழி கல்வி என மாணவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என கூறியிருந்தார்கள். அதே போல மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதியை பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என ஒரு வரையறை இருக்கிறது. அதை வரையறுக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தற்போது 85% என்ற ஒரு புதிய உள் ஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் கிடையாது. எனவே இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதே கோரிக்கையை வைத்து உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு அறிவுரை வழங்கியிருந்தது. அதாவது அந்த மனுதாரர்கள் அனைவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று கூறியிருந்த நிலையில இன்று அனைத்து மனுதாரர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தனர். இந்த வழக்கு விசாரணையாவது நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதாவது மாநில பாடத்திட்டம், மத்திய வழி பாடத்திட்டம் என்று இவர்கள் பிரித்து பார்க்க கூடாது. காரணம் என்ன, கடந்த 2010ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக எம்சிஐ வெளியிட்ட திருத்த விதிகளின்படி மாணவர் சேர்க்கையில் எஸ்சி, எஸ்டி, பிசி என்ற அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமே தவிர மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது. இது எம்சி விதிகளுக்கும் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது என வாதிட்டனர். மேலும் இது போன்ற புதிய விதிகளை நிர்வாக உத்தரவு மூலம் மாற்ற முடியாது எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை அடுத்து அரசு தலைமை வழக்கறிஞரான முத்துக்குமாரசாமி வாதிடும் போது நீட் தேர்வுல அதிகப்படியான கேள்விகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழே கேட்கப்பட்டிருந்துச்சு. இதனால மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் முறையாக அவங்களால எழுத முடியவில்லை என்ற வாதத்தை விட்டிருந்தார். மேலும் மாநில மற்றும் மத்திய வழி, அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்ட மாணவர்களுக்கிடையே ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காகவே இந்த 85% இடஒதுக்கீடு என்ற முறையை தாங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும் அதற்கான அரசாணையை பிறப்பித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாணையை செல்லும் இதை ரத்து செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். இதே போல ஏற்கனவே இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்திருந்த சுகாதாரத்துறை செயலாளர் அவர் இந்த ஒதுக்கீடு என்பது மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில இந்த வழக்குடைய அனைத்து சாராம்சங்களையும் கேட்ட நீதிபதி இது குறித்து விரிவாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டியது இருப்பதால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் அதுவரை தற்போது வரை எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நடவடிக்கையுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவதோ அல்லது கலந்தாய்வுக்கான ஏற்பாடுகளோ செய்யக்கூடாது என்று ஸ்டேட்டஸ் கோ கொடுத்து ஒரு அறிவுரையும் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து வரும் 14ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதே போல 17ஆம் தேதி கலந்தாய்வு நடக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், சில நாட்கள் எடுத்துதான் இந்த தீர்ப்பை நீதிபதி வழங்குவார். அதுவும் முழுமையாக படித்து ஆராய்ந்த பின்பே வழங்கப்படுவதுள்ளதால் தற்போது கலந்தாய்வு மற்றும் ரேங்க் லிஸ்ட் வெளியாவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஷமீனா, மருத்துவ மாணவர் கலந்தாய்வு தொடர்பாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்களை அளித்ததற்காக நன்றி டார்வின்.